ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தி வித் கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொண்டக்கடலை 2 வெரைட்டி இருக்குங்க, பிளாக் அண்ட் ஒயிட். இன்றைக்கி நான் ஒயிட் வச்சு தான் சன்னா மசாலா செஞ்சுருக்கேன் சப்பாத்திக்கு. 2 வகையான சுண்டல்லையுமே நம்மளுக்கு குவாலிட்டியான ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக கிடைக்குதுங்க. இரும்புச்சத்து, மெக்னீஷியம், புரோட்டீன், விட்டமின் பி, நார்ச்சத்து, சுண்ணாம்பு சத்து, இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் மிகுந்து காணப்படுதுங்க 2 கொண்டக்கடலையிலுமே. இந்த ஊற வச்சு கொண்டக்கடலையை சாப்பிடும்போது நம்மளுக்கு மாரடைப்பு நோய்க்கு எதிரான எதிர்ப்பு சக்தி கிடைக்குதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வேக வச்சுட்டேன். நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு சுண்டல். இப்போ மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெள்ளை கொண்டக்கடலையை பொடி செஞ்சு சாப்பிட்டோம்னா சிறுநீரக அடைப்பு, எரிச்சல் அது எல்லாத்துக்கும் க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது பேஸ்ட் அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்துக்கோங்க. 2 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி வச்சு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்திக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கோங்க. கிரேவி நம்மளுக்கு ஸ்மூத்தியாக கிடைக்கணும்ல, அதுக்காக இந்த பேஸ்ட்டு ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். எப்போவுமே இந்த வெங்காயத்தை அரைச்சி சேர்த்தும் போது எண்ணெயிலே போடணும். அது போல் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரொம்ப நேரம் நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் மசாலா பச்சை வாடை வராமல் இருக்கும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, அடுத்தது 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், எல்லாத்தையும் எண்ணெயிலே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் மசாலா பச்சை வடை வராமல் இருக்கும். இந்த சுண்டலில் கொண்டக்கடலையில் கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப லோங்க. அதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல உணவு இது. இந்த 2 தக்காளியை நம்ம மிக்சியில் அரைச்சி சேர்த்திக்கலாம். பல்ஸில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கும்போது கிரேவி நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நல்லா அதையும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுங்க. இந்த சுண்டல் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ரத்த சோகை வராது, இரும்புச்சத்து அதிகரித்து கொடுக்குங்க. நல்லா இதெல்லாம் வதங்கிட்டும் நான் சுண்டல் வேக வச்சு வச்சுருந்ததில் 2 கரண்டி போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் கிரேவி. மீதி எல்லாத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2 கரண்டி மட்டும் மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு ஆட் பண்ணி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. மீதி சுண்டலை நம்ம வேக வச்ச தண்ணியோடு ஆட் பண்ணணும். இந்த தண்ணியில் தான் அதிக சத்து இருக்கும். நீங்கள் தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க. தண்ணியோடைய சுண்டலை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கிளறி விட்டுருங்க. நல்லா கொதிக்கிற சமயத்தில் நம்ம இதுக்கு ஒரு பவுடர், சீக்ரெட் மசாலா ஆட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கிரேவி நல்லா நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, கடலை மாவு தான். இதே கொண்டக்கடலையை வறுத்து அரைச்சது தான் அந்த கடலை மாவு. பாருங்கள், அதை நல்லா கலக்கி கட்டி இல்லாமல் தண்ணியில் கலக்கி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு திக்கான கிரேவி கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ திக்காக கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா சுண்ட வச்சுக்கணும். சப்பாத்திக்கு இந்த ஸ்டைலில் சன்னா மசாலா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.